الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا وشفيعنا ومولانا محمد وعلى آله وأصحابه وأتباعه وسلم تسليما كثيرا أما بعد فقد قال الله سبحانه وتعالى في محكم التنزيل بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما أرسلناك إلا رحمة للعالمين صدق الله العظيم. கண்ணியத்துக்குரிய மேலான கனவான்களே, சகோதரர்களே, பெரியோர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா கண்ணியமான சிறந்த ஒரு காலத்தை அடையக்கூடிய நல்லதொரு சந்தர்ப்பத்தை எம்மவர்களுக்கு அல்லாஹ் தந்திருக்கின்றான். இந்த காலம் இந்த உலகுக்கு பிரகாசம் கொடுப்பதற்காக வேண்டி, மனித சமுதாயத்தை நல்வழிப்படுத்துவதற்காக வேண்டி அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எந்த சிறந்த மனிதனை இந்த பூமிக்கு அனுப்பி வைத்தானோ அந்த முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த உலகுக்கு வந்து இந்த உலகத்தை விட்டு பிரியாவிடை கொடுத்த அந்த உன்னதமான காலத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். கண்ணியத்துக்குரியவர்களே, இன்று உலகம் எத்தனையோ தலைவர்களை கண்டிருக்கின்றது. ஆனால் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை போன்ற ஒரு சிறந்த தலைவரை இந்த உலகம் கண்டது கிடையாது. இந்த உலகத்தில் உள்ள தலைவர்மார்களை நாம் எடுத்துக்கொள்வோமாக இருந்தால் அவர்களுடைய சொல்லுக்கு செயல் மாற்றமாக இருந்து கொண்டிருக்கின்றது, அவர்களுடைய செயலுக்கு சொல் மாற்றமாக இருந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் எதை சொல்லுகின்றார்களோ அதற்கு மாற்றமானதையே செய்து கொண்டிருக்கின்றார்கள், எதை செய்து கொண்டிருக்கின்றார்களோ அதற்கு மாற்றமானதையே அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய சொல்லும் செயலும் ஒன்றுபட்டதாக இருப்பதை நாம் இன்று காண முடிவது கிடையாது. ஆனால் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அவர்கள் எதை இந்த பூமிக்கு மேலால் இந்த மக்களுக்கு சொன்னார்களோ அதைத்தான் அவர்கள் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். எதை செய்தார்களோ அதைத்தான் சொல்லக்கூடியவர்களுமாகவும் இருந்தார்கள். சொன்னதையே செய்ததையே சொன்ன உத்தம தூதர் என்றால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் என்றால் மிகையாக மாட்டாது. கண்ணியத்துக்குரியவர்களே, ஒரு அந்நிய மதத்தை சேர்ந்த ஒரு மனிதர் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார், தி 100 என்று சொல்லக்கூடிய ஒரு புத்தகம். அதிலே அவர் இந்த உலகத்தில் தோன்றிய ஏராளமான தலைவர்மார்களை அவர் கண்டறிந்து அதில் 100 பேரை அவர் தெரிவு செய்து அந்த 100 பேரில் முதலாவது இடத்தை கொடுத்திருக்கின்றார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு மட்டும்தான். அந்த அளவுக்கு மேலானவர்களே, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒரு சிறந்த மனிதனாக இந்த உலகத்தில் வாழ்ந்து சிறந்த மனிதர்களை உருவாக்குவதற்குண்டான உழைப்பை செய்து தான் இந்த உலகத்தை விட்டு பிரியாவிடை கொடுத்திருக்கின்றார்கள். அந்த முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை அல்லாஹ் இந்த உலகுக்கு இறுதி நபியாக இறுதி தூதராக அவன் அனுப்புவதற்கு முடிவு செய்கின்றான் இந்த ரபீஉல் அவ்வல் மாதம் பிறை 12. கண்ணியத்துக்குரியவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த உலகத்துக்கு வந்து பெரிய புரட்சி ஒன்றை செய்வதற்காக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை அவர்களுடைய தந்தையினுடைய ஆரம்பத்திலிருந்து அல்லாஹ் தஆலா பாதுகாக்க ஆரம்பிக்கின்றான். எங்களுக்கு தெரியும், இந்த உலகத்தில் சிறந்த ஒரு இடம் இருக்குமாக இருந்தால், இந்த உலகத்தில் சிறந்த ஒரு இடம் இருக்கும் என்றால் அது மக்கா மாநகராக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த பரிசுத்த பைத்துல்லா அமைந்திருக்கக்கூடிய அந்த இடம் இருக்குகின்றது. அதுதான் உலகத்தில் ஆக சிறந்த இடமாக இருக்குது. உலகத்தில் ஆக சிறந்த தலைவரை அல்லாஹ் தஆலா அனுப்புறதுக்கு தெரிவு செய்த இடமும் அந்த மக்கா மாநகரமாக இருந்து கொண்டிருக்கிறது. உலகத்தில் எத்தனையோ கோத்திரங்கள், எத்தனையோ பரம்பரைகள், அந்த பரம்பரைகளை நாம் பார்ப்போமாக இருந்தால் ஆக சிறந்த உயர்ந்த பரம்பரை கொண்டவர்கள் தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். இந்த உலகுக்கு அல்லாஹ்
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை அனுப்புவதற்கு அவன் தெரிவு செய்த இடமும் ஒரு சிறந்த இடமாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இந்த பூமியில் யாருடைய வம்சத்தில் பிறக்க வேண்டும், அந்த வம்சம் எந்த அளவுக்கு சிறந்ததாக இருக்க வேண்டும் என்பதையும் அவன் முடிவு செய்து உலகத்தில் சிறந்த உயர்ந்த வம்சத்தில் குலத்தில் அல்லாஹ் தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை அனுப்பி வைக்கின்றான். மேலானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அவர்களுடைய குடும்பம் இருக்குகின்றது. அவர்களுடைய குடும்பத்தில் பரம்பரையில் சிலை வணக்கம் புரிந்தவர்கள் யாருமே கிடையாது. சுத்தமான பரிசுத்தமான ஒரு குடும்பத்தில் இருந்து தான் அல்லாஹ் தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வெளியாக்குகின்றான். மேலானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாட்டனார் அப்துல் முத்தலிப் இவரை எடுத்துக் கொள்வோமாக இருந்தால், இவரும் ஒரு சிறந்த மனிதனாக இருந்தால் வாழ்க்கையில் இவர் சிலை வணக்கம் புரிந்தது கிடையாது. அல்லாஹ்வை மட்டும் நம்பி வாழக்கூடியவராக இருந்தால் இவருடைய காலத்தில் பலவிதமான சம்பவங்கள் பலவிதமான வரலாறுகளை அல்லாஹ் தஆலா நிகழ்த்தி இருக்கின்றான். அதில் முக்கியமான ஒன்று தான் கண்ணியத்துக்குரியவர்களே, அந்த காலத்தில் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த கால் பாதத்தில் இருந்து வெளியாகிய அந்த பரிசுத்த நீர் இருக்கிறது, ஜம்சம் நீர், அது மறைக்கப்பட்டு ஒலிக்கப்பட்டு இல்லாமலாக்கப்பட்டு இருந்த ஒரு காலம் தான் அப்துல் முத்தலிப் அவர் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த காலம். மேலானவர்களே, இவருடைய கனவுல ஒரு நாள் இவர் கனவு காணுகிறார். என்னென்றா, இந்த ஜம்சம் நீர் எந்த இடத்தில் இருக்குகின்றது என்ற அந்த இடம் இவருடைய கனவிலே காட்டப்படுகிறது. மேலானவர்களே, மறுநாள் காலையில வாரார். அந்த இடத்தை தோண்டக்கூடிய நேரத்தில் பரிசுத்தமான ஜம்சம் நீர் வெளியாக ஆரம்பிக்கின்றது. அந்த ஊற்று நீர் வெளியாகிறதை கண்டவர் அந்த இடத்துல ஒரு நியத்து வைக்கிறார். என்னண்டா, அந்த இடத்துல ஒரு நியத்து வைக்கிறார், அல்லாஹ் தஆலா ஒரு சிறந்த ஒரு அமலை செய்வதற்குண்டான ஒரு செயலை செய்வதற்குண்டான ஒரு ஏற்பாட்டை அல்லாஹ் செய்து தந்திருக்கின்றான். இதற்கு நான் ஏதேனும் ஒன்று செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி இவர் ஒரு நியத்து வைக்கிறார். எப்படின்னா, அல்லாஹ் எனக்கு 10 பிள்ளைகளை தந்தா, 10 ஆண் பிள்ளைகளை தந்தா, இதுல ஒரு பிள்ளையை நான் அவர் வாலிபர் அடைந்ததற்கு பின்னால அவரை நான் அறுத்து பலியிடுவேன் என்பதாக ஒரு நேர்ச்சை வைக்கின்றார். மேலானவர்களே, காலங்கள் உருண்டோடி கொண்டிருக்கின்றது, காலங்கள் உருண்டோடி கொண்டிருக்கிறது. அந்த காலமும் வருகிறது. அல்லாஹ் தஆலா சுமார் 16 குழந்தைகளை அவருக்கு கொடுக்கின்றான். அதில் 10 ஆண் பிள்ளைகள். இந்த ஆண் பிள்ளைகள் வாலிபத்தை அடைந்ததற்கு பின்னால் அவருடைய நேர்ச்சியை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக எத்தனிக்கக்கூடிய அந்த நேரம், மேலானவர்களே, யாரை அறுத்து பலியிடுவது, யாரை அறுப்பது கொண்டு என்னுடைய நேர்ச்சியை நான் பூர்த்தி செய்வது என்ற அந்த கேள்விக்கு மேலானவர்களே, இந்த 10 பிள்ளைகளுடைய அந்த பேரும் எழுதப்பட்டு சீட்டில் எழுதப்பட்டு துண்டில் எழுதப்பட்டு அங்கே சீட்டு போடப்படுகிறது. மேலானவர்களே, அந்த நேரத்தில் அப்துல்லாஹுடைய பேரு தான் வெளியாகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தந்தையுடைய பேரு தான் அங்கே துண்டு போடக்கூடிய நேரத்தில் எடுக்கப்படுகிறது. இந்த நேரத்தில் மேலானவர்களே, குடும்பம் சேர்ந்து முன்னால வாராங்க, அப்துல்லாஹ் பலியிடக்கூடாது. அல்லாஹ் தஆலா ஆரம்பத்தில் இருந்து பாதுகாக்க ஆரம்பிக்கின்றான். ரசூலுல்லாஹுடைய தந்தையை அங்கே அறுக்கப்பட்டு விட்டால் மேலானவர்களே, அல்லாஹுடைய முடிவு அப்துல்லாஹுடைய பிள்ளையாக ரசூலுல்லாஹ் இந்த உலகுக்கு வர வேண்டும் என்பது அல்லாஹுடைய முடிவு. அதனால் மேலானவர்களே, தன்னுடைய தந்தையை அல்லாஹ் தஆலா பாதுகாக்க ஆரம்பிக்கின்றான். முதலாவது துண்டு போடக்கூடிய அந்த நேரத்தில் அப்துல்லாஹுடைய துண்டு எடுக்கப்படுகிறது. அந்த நேரத்தில் குடும்பம் வாராங்க. குடும்பம் வந்து சொல்றாங்க, என்னண்டா, அப்துல்லாஹ் பலியிடுவதற்கு நாங்க விருப்பம் இல்லை என்று அவர்களுடைய விருப்பமற்ற அந்த விடயத்தை முன்னால வைக்கிறாங்க. மீண்டும் துண்டு போடப்படுகிறது. மீண்டும் துண்டு போடப்படக்கூடிய அந்த நேரத்தில் அப்துல்லாஹுடைய பேர் வருகிறது. ஒன்றல்ல, இரண்டல்ல, மூன்றல்ல, 10 தடவைகள் துண்டு போடப்படுகிறது. அந்த 10 தடவைகளிலும் மேலானவர்களே அப்துல்லாஹுடைய பேரு தான் வெளியாகிறது. இந்த நேரத்தில் அப்துல் முத்தலிப் அப்துல்லாஹுடைய கழுத்துல கத்திய வைக்கிறதுக்கு முன்னாக கூடிய அந்த நேரத்தில் இன்னும் குடும்பம் முன்னால வாராங்க. வந்து சொல்றாங்க, இல்ல இல்ல, நீங்க இப்படி செய்ய வேண்டாம், பிள்ளைகளை அறுக்க வேண்டாம், அப்துல்லாஹ் அறுக்க வேண்டாம், அதுக்கு மாற்றமாக நாங்க வேற ஏதேனும் மஷூரா செய்து கொள்ளலாம் என்று அங்க ஆலோசனை செய்யப்படுகிறது. அப்துல்லாஹுக்கு பதிலாக 10 ஒட்டகங்களை நாங்க என்ன செய்வோம், இந்த இடத்தில் அறுத்து பலியிடலாம் என்று முடிவு செய்துவிட்டு ஒரு துண்டுல
அப்துல்லாஹுடைய பேர் எழுதப்படுகிறது, இன்னொரு துண்டுல 10 ஒட்டகம் எழுதப்படுகிறது. அந்த துண்டு போடக்கூடிய அந்த நேரத்திலும் அப்துல்லாஹுடைய பேர் தான் வெளியாகிறது. மேலானவர்களே, ஒன்றல்ல இரண்டல்ல, ஒரு துண்டு அது 10 ஒட்டகமும் அப்துல்லாஹுடைய பேரும் போடக்கூடிய நேரத்தில் அப்துல்லாஹுடைய பேர் வருகிறது. இப்ப குடும்பம் சொல்றாங்க, இல்ல 20 அப்துல்லாவும், அங்கும் அப்துல்லாஹுடைய பேர் வருகிறது, 30 அப்துல்லாவும். இப்படி மேலானவர்களே 90 வரைக்கும் போட்டாச்சு. கடைசியாக 100ஐயும் ஆக்குறாங்க. அந்த 100வது தடவையில தான் அந்த 100 ஒட்டகம் என்று அந்த துண்டு வெளியாகுது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, எதை சொல்ல வருகிறோம் என்றால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாதுகாப்பதற்காக அவர்களுடைய தந்தையை அல்லாஹ் ஆரம்பத்தில் பாதுகாத்து காட்டுகின்றான். மேலானவர்களே, காலம் உருண்டோடி கொண்டிருக்கின்றது. அந்த காலத்திலே வாழ்ந்த ஜுஹரா கோத்திரத்தை சேர்ந்த அந்த ஜுஹரா கோத்திரத்தின் தலைவருடைய மகள ஆமினாவை அப்துல்லாஹுக்கு திருமணம் முடித்து கொடுக்கப்படுகிறது. அதுக்கு முன்னால மேலானவர்களே, அந்த காலத்துல ஒரு மனிதர் இருந்தார். என்னண்டா, மக்களுடைய எதிர்காலத்தை சொல்லக்கூடியவராக இருந்தார். மக்களுடைய எதிர்காலத்தை சொல்லக்கூடியவராக இருந்தார். இந்த நேரத்தில் அப்துல் முத்தலிப் அப்துல்லாஹ் அழைச்சு கொண்டு போறாரு. அழைச்சு கொண்டு அந்த பெண்ணிடத்துல கேட்டார், அப்துல்லாஹுடைய எதிர்காலம் என்ன என்று கேட்கக்கூடிய நேரத்தில் அந்த பெண் விளங்கி கொண்டா இவர் மூலமாக இந்த பூமிக்கு இறுதி நபி வர போறாருங்கிறது அந்த பெண்ணுக்கு விளங்குது. மேலானவர்களே, அந்த பெண் என்ன செய்யறான்னு சொன்னா அப்துல்லாஹ்விடத்துல பேசுறா, என்ன நீங்க திருமணம் முடிச்சு கொள்ளுங்க, என்ன நீங்க திருமணம் முடிச்சு கொள்ளுங்க, உங்களுக்கு எந்த அளவுக்கு துன்யா தேவையோ, உலகம் எவ்வளவு தேவையோ அதற்கு வேண்டியதை நான் தாரேன் என்று பேசக்கூடிய அந்த நேரம் மேலானவர்களே மறுக்கப்படுகிறது. ஜுஹரா கோத்திர தலைவருடைய மகள் ஆமினா இவங்கள தான் அப்துல்லாஹுக்கு திருமணம் முடித்து கொடுக்கப்படுகிறது. மேலானவர்களே, இவருடைய தொழில் வியாபாரமாக இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்பம் தரிக்க ஆரம்பிக்கிறாங்க. தன்னுடைய தாய் ஆமினாவுடைய அந்த வயிற்றுல கற்பம் தரிக்கப்படுகிறது. மேலானவர்களே, அன்றைய நாள் இருந்து அதிகமான விசேஷங்கள் அவங்க காண ஆரம்பிக்கின்றாங்க. எந்த அளவுக்குண்டா பிரகாசங்கள் உருவாக ஆரம்பிக்கிறது. ஆமினா இவங்க சொல்றாங்க, ஒரு காலத்துல பின்னால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்ததுக்கு பின்னால சொல்றாங்க, என்னுடைய மகன் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த நேரத்துல ஒரு நாள் கூட எனக்கு உதைத்தது கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தன்னுடைய தாயுடைய கற்ப அறையில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரம், தாயுடைய கற்ப அறையில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்திலும் மேலானவர்களே தன்னுடைய தாயுடைய அந்த தாய்க்கு கொடுக்க வேண்டிய அந்த அந்தஸ்தை அந்த தாயுடைய வயிற்றில் இருந்து அவர்கள் ஆரம்பிக்கின்றார்கள். மேலானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் பலவிதமான கனவுகளை ஆமினா காண ஆரம்பிக்கின்றார்கள். இவர்களுக்கு பிரகாசம் வெளியாகி கொண்டிருக்கிறது. ஒரு நபியை நான் சுமக்குகின்றேன் என்ற அந்த உணர்வும் அவர்களுக்கு வர ஆரம்பிக்கின்றது. மேலானவர்களே, காலம் கடந்து கொண்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய தாயுடைய கற்பறையில் இருக்கக்கூடிய அந்த நேரம் அப்துல்லா வியாபாரத்துக்காக சென்று கொண்டிருக்கின்றார். சென்று திரும்பி வரக்கூடிய அந்த நேரத்தில் மதீனாவில் வைத்து நோய்வாய்ப்படுகிறார். அந்த இடத்திலே அவர் மரணம் அடைகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய தாயுடைய வயிற்றில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய காலம், தாயுடைய வயிற்றில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய காலம். இந்த நேரம் மேலானவர்களே, காலங்கள் சென்று கொண்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்துக்கு வெளியாகக்கூடிய அந்த நேரம், இந்த உலகம் பிரகாசத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காலம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரபீஉல் அவ்வல் மாதம் பிறை 12 இந்த உலகுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனுப்பி வைக்கின்றான். இந்த உலகுக்கு வரக்கூடிய அந்த நேரம் மேலானவர்களே, எந்த அளவுக்கு என்று சொன்னால் அந்த தாய் இருக்கக்கூடிய ஆமினா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை கற்பத்தில் இருந்து அந்த வயிற்றிலிருந்து வெளியாகக்கூடிய அந்த நேரத்தில் அந்த அறைக்குள் பிரகாசத்தை உணர்கின்றார்கள். பிரகாசம் அவர்களுக்கு காண்பிக்கப்படுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சுஜூது செய்தவர்களாக இந்த பூமிக்கு வருகிறார்கள். நான் என்றேனும் எல்லா காலத்திலும் என்னுடைய ரப்புக்கு நான் அடிமை தான் என்ற அந்த அடிமை தனத்தை நிரூபித்தவர்களாக இந்த பூமிக்கு அவர்கள் வெளியாகி வருகின்றார்கள். கண்ணிய
கண்ணியத்துக்குரியவர்களே, எவ்வாறு இந்த உலகத்தை விட்டு பிரியாவிடை கொடுக்கக்கூடிய அந்த நேரம் மேலானவர்களே, அந்த வானத்தை நோக்கி அல்லாஹும்ம இலர் ரஃபீகில் அலா என்று இந்த கலிமா விரலை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் உயர்த்தி காட்டியவர்களாக இந்த உலகத்தை விட்டு பிரியாவிடை கொடுத்தார்களோ அதே போன்று தான் இந்த உலகுக்கு வரக்கூடிய அந்த நேரமும் மேலானவர்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தன்னுடைய ஆட்காட்டி விரலை கலிமா விரலை உயர்த்தியவராக வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லாஹ் மட்டும்தான் என்ற அந்த வார்த்தையை சொல்லாமல் செயல் மூலமாக நிரூபித்தவர்களாக இந்த பூமிக்கு வருகிறார்கள். மேலானவர்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஹத்னா செய்யப்பட்டவர்களாக தொப்புள் கொடி அறுக்கப்பட்டவர்களாக இந்த பூமிக்கு வருகின்றார்கள். இந்த பூமிக்கு வரக்கூடிய அந்த நேரம் பலவிதமான விடயங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆச்சரியமான சம்பவங்களை இந்த பூமியிலே நிகழச் செய்கின்றான். மேலானவர்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த உலகுக்கு வந்த நாள் இருக்குகின்றது. அந்த நாள் இரவு முழு வானமும் பிரகாசம் கொடுக்க ஆரம்பிக்குகின்றது, நட்சத்திரங்கள் இளங்க ஆரம்பிக்குகின்றது. இந்த உலகத்தை பிரகாசப்படுத்தக்கூடிய இந்த உலகத்துடைய நூறு இந்த பூமிக்கு வெளியாகி வந்திருக்கின்றது என்பதை அடையாளப்படுத்தும் முகமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வானத்தில் பிரகாசத்தை உண்டு பண்ணுகின்றான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பிறந்த அந்த நாளில் பலவிதமான ஆச்சரியமான சம்பவங்கள் நிகழ ஆரம்பிக்குகின்றது. மேலான கண்ணியத்துக்குரிய கனவான்களே, சகோதரர்களே, கிஸ்ரா அந்த காலத்துல மிகப்பெரிய வல்லரசாக இருந்தது. அந்த கிஸ்ராவுடைய கோட்டை மேலானவர்களை கட்டப்பட்டு அதை கட்டியவர்கள் சொல்லுகின்றார்கள் சுமார் 1000 வருடங்களுக்கு இது நீடித்திருக்கக்கூடிய அளவுக்கு இது கட்டப்பட்டிருக்கின்றது என்று சொல்கிறார்கள். ஆனால் மேலானவர்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த பூமிக்கு வருகிறார்கள். அந்த கிஸ்ரா மன்னனுடைய அந்த கோட்டை சுமார் 14 கோபுரங்கள் இடிந்து விடுகிறது. மேலானவர்களே அந்த நேரத்தில் மன்னன் அழைக்கின்றான். சுமார் 300 சாஹிர்களை மந்திரவாதிகளை அழைத்து கேட்கின்றான். 1000 வருடங்கள் தாங்கும் என்ற இந்த கட்டடம் இடிந்து விழுந்திருக்கிறது, என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதாக அந்த மந்திரவாதிகளிடத்தில் கேட்கக்கூடிய நேரம் மேலானவர்களே அவர்கள் கணக்கு போட்டு பார்க்கின்றார்கள். அவருடைய மந்திரத்தை ஓத ஆரம்பிக்கின்றார்கள். அவர்களுடைய கணக்கின் முடிவு என்ன தெரியுமா? உங்களுடைய இந்த அரசை, இந்த வல்லரசை, இந்த நாட்டை ஒழிக்கக்கூடிய, உங்களுடைய அரசை தகர்க்கக்கூடிய ஒரு குழந்தை இந்த பூமிக்கு பிறந்திருக்கின்றது என்பதாக அந்த சூனியக்காரர்கள் மந்திரவாதிகள் சொல்ல ஆரம்பிக்கின்றார்கள். மேலானவர்களே அது மட்டுமல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பிறந்த அந்த நாள் 1000 வருடங்களாக சுமார் 1000 வருடங்களாக எரிந்து கொண்டிருந்த மஜூசிகள் வணங்கி கொண்டிருந்த அந்த நெருப்பு அணைந்து விடுகிறது. மேலானவர்களே நெருப்பு அணைந்து விடுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகுக்கு பாத்தில்களை அழிப்பதற்கு வந்திருக்கின்றார்கள். இந்த உலகத்தில் உள்ள என்னென்ன பாத்தில்கள் தலைவிரி தாடி கொண்டிருக்கின்றதோ அத்தனை பாத்தில்களுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்காக வேண்டி ஒரு சிறந்த மனிதனை அல்லாஹ் தஆலா அனுப்புகின்றான். மேலானவர்களே அது மட்டுமல்ல, ஒரு நதி சாவா என்று சொல்லக்கூடிய அந்த நதி வற்ற ஆரம்பிக்கின்றது. அது மட்டுமல்ல, வரக்கத் இப்னு நௌஃபல் இவர் சொல்லுகிறார் என்ன தெரியுமா? மேலானவர்களே நானும் என்னுடைய கூட்டாளிமார்களும் ஸெய்த் என்று சொல்லக்கூடியவர், உபைதுல்லா, உஸ்மான், இவ்வாறாக ஒரு 3, 4, 5 நண்பர்கள் நாங்கள் என்ன செய்தோம் தெரியுமா? அன்றைய நாள் போய் பார்க்கக்கூடிய அந்த நேரம் அதை வளைத்து இருக்கக்கூடிய அந்த பகுதியில் இருந்த சிலைகள் எல்லாம் அது கீழே விழுந்து தகர்ந்து கிடப்பதை நாம் கண்டோம் என்பதாக சொல்லுகிறார். மேலானவர்களே அது மட்டுமல்ல, நஜாசி என்று சொல்லக்கூடிய அந்த காலத்தில் அந்த பகுதியை யாரெல்லாம் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றார்களோ அவர்களை எல்லாம் நஜாசி என்று சொல்லப்படும் அபிசீனியாவுக்கு இவர்களை அழைக்கின்றார். ஸெய்த் என்பவரை அழைக்கக்கூடிய அந்த நேரம் மேலானவர்களே பரக்கத் இப்னு நௌஃபலும் சேர்ந்து போகக்கூடிய அந்த நேரத்தில் அந்த அரசன் கேட்கின்றார் உங்களுடைய பகுதியில் ஏதேனும் குழந்தை பிறந்திருக்கின்றதா, ஏதேனும் விசேஷம் ஏற்பட்டிருக்கின்றதா என்று கேட்கக்கூடிய நேரத்தில் அந்த ஸெய்த் என்று சொல்லக்கூடியவர் சொல்றார் என்னண்டா, எங்களுடைய பகுதியில் குழந்தை பிறந்து தான் இருக்கின்றது. அது மட்டுமல்ல, அபூ குபைஸ் என்று சொல்லக்கூடிய அந்த மலைக்கு மேலாலே ஒரு மனிதர் வந்தார், அவருக்கு சிறகு இருந்தது. இவர் சொன்னார் என்ன தெரியுமா? ஷைத்தானுடைய பித்தலாட்டங்களை இல்லாமலாக்கக்கூடிய அவனுக்கு எதிரான ஒரு மனிதர் என்று இந்த பூமிக்கு பிறந்திருக்கின்றார். இந்த பூமிக்கு ஷைத்தானுடைய ஃபித்னாக்கள், ஷைத்தானுக்கு எதிரியான ஒரு மனிதன் இந்த பூமிக்கு
மேலே பிறந்திருக்கின்றால் சிலைகளை அழிக்கக்கூடிய, சிலைகளை இல்லாமலாக்கக்கூடிய, சிலை வணக்கத்தை இல்லாமலாக்கக்கூடிய ஒரு மனிதர் பிறந்திருக்கிறார் என்று ஒரு செய்தியை சொன்னவராக அவர் திரும்பி போனதை நான் பார்த்தேன் என்று சொல்லக்கூடிய அந்த நேரத்தில் தான் பரக்கத் இப்னு நௌஃபல் மீண்டும் சொல்கிறார், என்னன்னா நானும் போய் பார்த்தேன், எங்கட பகுதியில் சிலைகள் எல்லாம் கவிழ்ந்து விழுந்து கடந்தது என்பதாக அந்த நஜாஷி மன்னரிடத்தில் சொல்லக்கூடிய அந்த நேரத்தில் சொன்னார். அந்த நஜாஷி மன்னன் அந்த குழந்தை இருக்கிறது, பிறந்த குழந்தை, அது பின்னால் ஒரு காலம் அது நபியாக வரக்கூடிய ஒரு பிள்ளை தான் என்பதாக சொல்லிவிட்டு சொல்கிறார். அவர் என்னுடைய அந்த ஆட்சி காலத்தில் இந்த ஆட்சி பீடம் இருக்கிறது, இதையும் அவருடைய ஆட்சிக்குண்டானதாக ஆகுவதற்கு அது வெகு தூரம் இல்லை என்பதாகவும் சொல்லி காட்டுகின்றார். வேளாணவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த பூமிக்கு வந்திருக்கின்றார்கள். பலவிதமான விடயங்களை அல்லாஹ் தஆலா இந்த பூமிக்கு மேலால் நிகழ்த்தி காட்டுகின்றான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பூமிக்கு வந்து வேளாணவர்களே 2 தினங்கள் அவர்கள் பால் அருந்தவில்லை. அதற்கு பின்னாலே தான் தன்னுடைய தாயிடத்தில் பால் அருந்துகின்றார்கள். அந்த மக்காவிலே வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு யஹூதி, அந்த யஹூதி என்ன செய்கிறார் என்றா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பாட்டனார் அப்துல் முத்தலிப் இடத்துல வாராரு. மேலானவர்களே, நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் பிறந்துட்டாங்க. பிறந்திருக்கக்கூடிய அந்த நேரம் இந்த பிறந்த செய்தியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தாயார் தன்னுடைய குடும்பங்களுக்கு அறிவிக்கிறாங்க. அந்த நேரத்தில் தான் அப்துல் முத்தலிபுக்கும் சொல்லப்படுகிறது. மேலானவர்களே, அது மட்டுமல்ல, சுவைபா என்று சொல்லக்கூடிய ஒரு அடிமை, அபூ லஹபுடைய ஒரு அடிமையாக இருந்தா இந்த பொம்புல இந்த பெண் வந்து சொல்றா என்னண்டா, அபூ லஹப் உங்களுடைய சகோதரனுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது என்று சொல்லக்கூடிய அந்த நேரம் மேலானவர்களே, சந்தோஷத்தின் காரணமாக அந்த பெண்ணை அவருடைய விரலை நீட்டி சொல்லுகிறார், உன்னை நான் உரிமை விட்டு விட்டேன் என்று சொல்லுகிறார். மேலானவர்களே, அந்த அளவுக்கு சந்தோஷம், தன்னுடைய சகோதரனுக்கு ஒரு பிள்ளை கிடைத்திருக்கிறது என்ற அந்த சந்தோஷத்தின் காரணமாக தன்னுடைய அடிமையை உரிமை விடுகிறார். மேலானவர்களே, அந்த அடிமை யாரெண்டா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஆமினா, இவங்களுக்கு பின்னால பாலூட்டிய பெண் தான் அந்த சுவைபா என்று சொல்லக்கூடிய பெண். மேலானவர்களே, அப்துல் முத்தலிபுக்கும் செய்தி போகிறது. பேர குழந்தையை தூக்கி கொண்டு அந்த பைத்துல்லாஹுக்கு வருகிறார். பைத்துல்லாஹுல கொண்டு வந்து மேலானவர்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முஹம்மத் என்று சொல்லக்கூடிய அந்த பேரை சூட்டுகின்றார். மேலானவர்களே, அந்த நேரத்தில் இருந்தவர்கள் எல்லாம் கேட்கின்றார்கள், அரபியர்களிடத்தில் எங்களிடத்தில் இப்படி ஒரு பேரை வைக்கக்கூடிய வழக்கம் இல்லையே, ஏன் முஹம்மத் என்று புதிதாக ஒரு பேரை வைத்திருக்கின்றீர்கள் என்று கேட்க மேலானவர்களே சொன்னாங்க, என்னண்டா என்ற குழந்தை இருக்கிறது, இது முழு உலகுக்கும் அது புகழப்படக்கூடிய பிள்ளையாக, புகழ்ச்சிக்குரிய பிள்ளையாக, புகழப்பட்ட பிள்ளையாக மாற வேண்டும் என்பதற்காக நான் இந்த பேரை வைக்கிறேன் என்பதாக சொல்கிறார். மேலானவர்களே, அந்த பைத்துல்லாவில் இருந்து திரும்பி வரக்கூடிய அந்த நேரத்தில் இன்னொரு ஃபாதர் வருகிறார். வந்து கேட்கிறார், அந்த பிள்ளையை பார்த்துட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்துட்டு சொன்னார், நான் என்னுடைய வேதத்தில் படித்திருக்கிறேன், இந்த குழந்தை சுமார் 60க்கும் 70க்கும் இடைப்பட்ட வருட காலம் இந்த பூமிக்கு மேலால் வாழும் என்று சொல்கிறது. நான் ஆரம்பத்தில் சொன்னதை போன்று அந்த யஹூதி வருகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குழந்தையாக இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் அந்த பிள்ளையை பார்த்துட்டு சொல்கிறார், என்னண்டா மேலானவர்களே, அடையாளத்தை கேட்கிறார், அடையாளத்தை பார்க்கிறார். பின்னால சில முடிகள் இருக்குது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய உடம்புல. அது மட்டுமல்லாம கேட்கிறார் அப்துல் முத்தலிப் இடத்துல, 2 தினங்கள் இந்த பிள்ளை பால் குடித்ததா என்று கேட்கக்கூடிய நேரத்தில் இல்லை என்று சொல்லப்படுகிறது. மேலானவர்களே, அவர் சொல்றார், எங்களுடைய வேதத்தில் நான் படித்திருக்கிறேன், இவர் ஒருவேளை நபியாக வரலாம் என்பதாக சொல்லுகிறார். கண்ணியத்துக்குரிய கனவான்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த பூமிக்கு வெளியாகின்றார்கள். ஷைத்தான் பீரிட்டு அழ ஆரம்பிக்கின்றான். ஷைத்தான் அழ ஆரம்பிக்கின்றான். எந்த அளவுக்கு என்றால் தன்னுடைய நண்பர்களை, கூட்டாளிமார்களை அவன் கூட்டிக் கொண்டு நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அன்னவர்களை கொலை செய்ய வேண்டும் என்பதற்காக வந்து கொண்டிருக்கின்றான் ஷைத்தான். மேலானவர்களே, அல்லாஹ் நபியை பாதுகாக்கும் பொறுப்பு அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது. அந்த நேரத்தில் மேலானவர்களே, ஷைத்தானை இப்லீஸை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அன்னவர்கள் வருகிறார்கள். அவர்களுடைய ஒரு இறக்கை மூலமாக அவனை தூக்கி அடிக்கின்றார்கள். அவன் அதில் என்று சொல்லக்கூடிய இடத்தில் கொண்டு போய் விழுகின்றான். அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பாதுகாக்கின்றான். மேலான கண்ணியத்துக்குரிய கனவான்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, இந்த நேரத்தில் தான்
அந்த காலத்துல வாழ்ந்த மக்களிடத்துல ஒரு விதமான பழக்கம் இருந்துச்சு. என்னண்டா, தனக்கு கிடைத்த அந்த பிள்ளைகளை அவங்க பாலூட்டுவதற்காக வேண்டி கிராமப்புறத்துல இருந்து சில பெண்கள் வருவாங்க. அவங்களுடைய தேவைக்காக வேண்டி ஏழையான மக்கள் வருவாங்க. வந்து அந்த நகரப்புறத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை கொண்டு போய் அந்த பிள்ளைகளுக்கு பாலூட்டி அழகாக வளர்த்து அதன் மூலமாக அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த பணத்தை கொண்டு செல்வத்தை கொண்டு அவங்களுடைய வாழ்க்கையை ஓட்டக்கூடியவங்களாக இருந்தாங்க. மேலானவர்களே, ஹலீமா சஅதியா என்று சொல்லக்கூடிய ரலியல்லாஹு தஆலா அன்ஹா நீண்ட ஆயுள் கொடுக்கப்பட்டவங்க. பின்னால இஸ்லாத்துக்கு வாராங்க. மேலானவர்களே, இவங்க இந்த வரலாற்றை சொல்றாங்க. என்னண்டா, நான் மிகவும் ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்த ஒரு பெண்ணாக இருந்தேன். என்னுடைய கணவனும் ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தவராக இருந்தார். நாங்கள் மிச்சம் ஏழ்மையான முறையிலே தான் எங்களுடைய வாழ்க்கையை கழித்துக் கொண்டிருந்த கூடிய அந்த காலம் எந்த அளவுக்கு என்றா, எனக்கு ஒரு பிள்ளை இருந்துச்சு. அந்த பிள்ளைக்கு தேவையான பால் கூட என்னுடைய மார்பில் சுரப்பது கிடையாது. அந்த அளவுக்கு கஷ்டமான ஒரு சூழ்நிலை, எங்களுக்கு சாப்பிடுவதற்கும் கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் நாங்கள் இருந்தோம். என்றாலும் அந்த காலத்துல எங்களோட தோழிகளோடு நாங்கள் இணைந்து கொண்டு மக்கமா நகருக்கு நகரப்புறத்துக்கு வந்து அங்குள்ள பிள்ளைகளை அழைத்து கொண்டு போனா, எடுத்துக்கொண்டு போய் அவங்களுக்கு பாலூட்டினா எங்களுக்கு ஏதேனும் தருவாங்களே, இதை கொண்டு எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் ஓட்டலாம் என்ற அந்த எண்ணத்தோடு நானும் என்னுடைய கணவனும் எங்களுடைய அந்த பிள்ளையை அழைத்தவர்களாக தூக்கியவர்களாக வந்து கொண்டிருந்தோம். சொல்றாங்க, நாங்க வந்த அந்த வாகனம் இருக்குது, ஒரு வெள்ளை கழுதையில நான் வந்தேன். அது எந்த அளவு கண்டா எலும்பும் தோளும் தான், சதை கிடையாது. அந்த அளவுக்கு பலவீனமான ஒரு வாகனம் தான் எங்களுடைய வாகனமாக இருந்தது. என்னுடைய கணவர் வந்தது ஒரு வயது போன கிழட்டு ஒட்டகம் ஒன்றுல தான் என்னுடைய கணவர் வந்தார். எங்களோடு வந்த தோழிகள் எல்லாம் அவங்களுடைய வாகனம் அது நல்லதாக அவசரமாக ஓடக்கூடியதாக இருந்ததினால அவங்க எல்லாம் மிக அவசரமாக மக்காவை சென்றடைஞ்சிட்டாங்க. நாங்க தான் கடைசியாக மெதுவாக வந்து சேர்ந்தோம் என்று சொல்றாங்க. மேலானவர்களே, வரக்கூடிய அந்த நேரத்தில் ஆரம்பத்தில் வந்த அந்த பெண்கள் எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிறந்த அந்த காலத்துல பிறந்த அந்த பிள்ளைகளை ஒவ்வொருத்தராக எடுத்துக்கொண்டு போயிட்டாங்க. இவங்க வாராங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எல்லா பெண்களுக்கும் அவர்களுக்கு முன்னால் காட்டப்படுகிறது. என்றாலும் அவங்க விளங்கி கொண்டாங்க, என்னண்டா இது ஒரு யத்தீமான பிள்ளை, அனாதையான பிள்ளை. இந்த பிள்ளை இடத்திலிருந்து நாங்க என்னத்தை நாங்க அடைஞ்சு கொள்ள இயலும்? தூக்கி வச்சிருக்கிறவரும் வயது போன ஒருத்தர், இவரிடத்திலிருந்து நாங்க என்னத்தை எடுத்துக்கொள்ள இயலும் என்ற சிந்தனையில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள யாருமே தூக்க முன்வரல்ல. ஒரு நாள் 2 நாள் கழியுது. நபி அலைஹிஸ்ஸலாம் அவங்க மட்டும் தான் இருக்கிறாங்க. எந்த அளவு கொண்டா ஹலீமா சஅதியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்றாங்க, எங்களுக்கு இரவு பூராக தூக்கமே இல்லை. ஏனென்றா என்ற மார்புல பால் இல்லை, என்ற பிள்ளைய பசியை தீர்க்கிறதுக்குண்டான வேற ஏற்பாடும் இல்லை. பிள்ளை அழுது கொண்டே இருக்குது. பிள்ளை அழுகைய எங்களால சகிச்சு கொள்ள இயலாம பிள்ளையும் தூங்கல்ல, நானும் என்னுடைய கணவனும் தூங்கல்ல, மாறி முழிச்சு கொண்டே இருக்கும். ஒரு புறத்துல பசி எந்த அளவுக்குன்னா பல நாட்களாக நாங்க உண்ணாத நிலைமையில நாங்க இருந்து கொண்டிருக்கிறோம். அந்த நேரத்துல தான் வந்த பெண்கள் எல்லாம் திரும்பி சென்றுட்டாங்க. நாங்க மட்டும் தான் கடைசியாக இருக்கிறோம். என்னுடைய கணவனிடத்துல நான் மஷூரா செய்தேன், இந்த பிள்ளை மட்டும் தான் இருக்குது, தேடி பார்த்துட்டோம், வேற பிள்ளை இல்ல, இந்த பிள்ளையை நாங்க தூக்கிட்டு போவோம், இதன் மூலமாக அல்லாஹ் பரக்க செய்யக்கூடும் என்று என்னுடைய கணவனிடத்துல நான் மஷூரா செய்யக்கூடிய அந்த நேரத்தில் என்னுடைய கணவனும் அதை ஏற்றுக்கொண்டார். அதற்கு பின்னால தான் 2 தினங்களுக்கு பின்னால தான் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை மேலானவர்களை தூக்கி கொண்டு அவங்களுடைய வாகனம் கட்டப்பட்டிருக்கக்கூடிய அந்த இடத்துல கொண்டு போய் மடியில வைக்கிறாங்க. எந்த அளவுக்கு ஆச்சரியம் என்றா சொன்னாங்க, என்னுடைய உடம்புல ஒரு உற்சாகத்தை நான் கண்டேன். பலவீனமான முறையில் இருந்த நான் என்னுடைய உடம்பில் உற்சாகம் உண்டாகியது. என்னுடைய குழந்தைக்கு பாலூட்டுவதற்கு கூட பால் இல்லாத நிலை நான் இருந்தேன். அது எந்த அளவு கண்டா ரசூலுல்லாஹ் தூக்கின பரக்கத்தை தான் தாமதம். என்னுடைய உடம்பில் ஒரு உற்சாகமும் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவருடைய பசியை போக்கக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் தஆலா பாலையும் தந்தான். திருப்தியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடித்து தூங்க ஆரம்பிக்கிறாங்க. அதற்கு பின்னால என்னுடைய பிள்ளைக்கும் நான் கொடுத்தேன். அவரும் பல நாட்களுக்கு பின்னால என்னுடைய பிள்ளையும் குடித்து அதற்கு பின்னால 2 பேருமாக
தூங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் நான் என்னுடைய கணவனிடத்தில் சொன்னேன், நாங்களும் தூக்கம் இல்லாம இருக்கிறோம், கொஞ்ச நேரம் ஓய்வெடுத்துட்டு நாங்க போவோம் என்று சொல்லக்கூடிய அந்த நேரத்தில் சரி என்று சொல்லிட்டு 2 பேருமாக தூங்க ஆரம்பிக்கக்கூடிய அந்த நேரத்தில் என்னுடைய கணவன் அந்த ஒட்டகத்தின் பக்கம் பார்க்கிறான். கிழட்டு ஒட்டகம், அதில் எந்தவித பாலம் இல்லாத நிலைமை, ஒரு சொட்டு கூட கறந்து கொள்ள இயலாத அந்த ஒட்டகத்துல தான் நாங்க வந்தோம். ஆனா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பரக்கத் அந்த கிழட்டு ஒட்டகத்துடைய மடியிலிருந்து பால் சொட்டு சொட்டாக விழுந்து கொண்டிருப்பதை என்னுடைய கணவன் கண்டு அந்த இடத்தில் போய், மேலானவர்களே, நாங்களும் பசியோடு இருக்கிறோம், அதில் பாலை கறந்து 2 பேருமாக குடித்துவிட்டு அதுக்கு பின்னால் ஓய்வெடுத்து விட்டு நாங்க வெளியாகி போனோம். எந்த அளவுக்கு என்றா எங்களுடைய தோழிகள் எல்லாம் அவசரமாக அவங்க சென்றுட்டாங்க, நாங்க தான் மிச்சம் தாமதமாக பிரயாணத்தை ஆரம்பிச்சோம். என்றாலும் எங்களுடைய இடத்தை ஊரை சென்றடையக்கூடிய நேரம் நாங்க தான் மிக வேகமாக அவசரமாக சென்று முதலாவதாக நாங்க தான் எங்களுடைய வீட்டை அடைந்தோம் என்று சொல்கிறார்கள். தோழிகள் கேட்கிறாங்க, வரக்கூடிய அந்த நேரம், நீங்க மக்காவுக்கு வரக்கூடிய அந்த நேரம் மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டு வந்தீங்களே, அதே ஒட்டகம் தானா, அதே கழுதை தானா, அதே கழுதையில் அதே ஒட்டகத்தில் நீங்கள் வந்தீர்களா, ஆச்சரியமாக இருக்கிறது என்று தோழிகள் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. மேலானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூக்கி கொண்டு வீட்டுக்குள்ள வைக்கிறாங்க. அல்லாஹ் தஆலா அலாதியான சந்தோஷத்தை உண்டாக்குறான், பரக்கத்தை அல்லாஹ் உண்டாக்குறான், அவருடைய ரஹ்மத்தை இறக்க ஆரம்பிக்கிறான். எந்த அளவுக்கு அந்த பகுதியில் இருந்த மக்கள் பேச ஆரம்பிக்கின்றார்கள் என்றால், மேலானவர்களே, கிராமப்புறத்தில் இருக்கக்கூடியவர்கள் அந்த காலத்தில் ஆடு வளர்ப்பது அவருடைய வளமையாக இருந்தது. அந்த ஆடு எந்த அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிறந்த காலம் மிகவும் வறட்சியான ஒரு காலத்தில் தான் பிறந்தாங்க. மேலானவர்களே, ஹலீமா சாதியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களுடைய அந்த கிராமமும் வறட்சியினால எந்த அளவுக்கு ஒரு புல் பூண்ட கூட கண்டு கொள்ள இயலாத ஒரு நிலைமையில தான் அந்த கிராமம் இருந்தது. ஆனா இவங்க பார்க்கறாங்க, அவங்களுடைய ஆடுகள் திரும்பி வருகிறது, கொளுத்ததாக பாலால் நிரம்பியதாக வந்து கொண்டிருக்கிறது. மேலானவர்களே, எல்லோருடைய ஆட்டு மந்தைக்கும் அல்ல, ஹலீமா சாதியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய ஆட்டு மந்தைக்கு மட்டும் அல்லாஹ் இவ்வளவு பரக்கத்தை செய்கின்றான். அங்குள்ள பெண்கள் எல்லாம் சொல்றாங்க, அங்குள்ள பெண்கள் எல்லாம் பேசிக்கொள்றாங்க, இந்த ஹலீமா சாதியாவுக்கு என்ன நடந்துட்டு, இந்த ஹலீமா இவ்வளவு பரக்கத்தான முறையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாரு. மேலானவர்களே, இவங்க சொல்றாங்க என்னண்டா, எங்களுடைய ஆடுகளையும் இந்த ஹலீமா எந்த இடத்துல அவங்களுடைய ஆடு மேய்க்கப்படுகிறதோ அந்த இடத்துல நாங்க மேய்ப்போம் என்று அந்த இடத்துல மேய்ச்சி கொட்டு அவன் திரும்ப கூட்டிட்டு வராங்க. ஆனா அந்த பரக்கத்தை இவங்க அடையல, அந்த பரக்கத்தை இவங்களுக்கு கிடைக்கல. மேலானவர்களே, அடுத்த கட்டம் அந்த ஆட்டை மேய்க்கக்கூடிய அந்த மனிதனை கூப்பிட்டு சொல்றாங்க, எங்கட ஆட்டையும் கொஞ்சம் மேய்ச்சி தாங்களேன் என்று கேட்கக்கூடிய நேரம் அதுவும் நடக்குது. ஆனா பரக்கத்தை அடையல. மேலானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்களை சுமந்தாங்க. வாழ்க்கையில கஷ்டம்தான், வாழ்க்கையில சிரமம் தான். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பொழுது சுமக்கப்பட்டார்களோ, எப்பொழுது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தூக்கி எடுத்தார்களோ, மேலானவர்களே, நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை தூக்கி எடுக்கக்கூடிய அந்த நேரம் அல்லாஹ்வின் மீது சத்தியமாக பின்னால் உள்ள ஒரு காலத்தில் சொல்கிறார்கள், அல்லாஹ் மீது சத்தியமாக நாங்க தூக்கியதெல்லாம் வேறொரு குழந்தை இல்லை என்பதனாலே தான் தூக்கினோமே தவிர இல்லை என்றால் தூக்கி இருக்க மாட்டோம், இதனாலும் ஏதேனும் கிடைக்கலாம் என்ற அந்த ஒரு நோக்கத்தில் தான் தூக்கினோம். இவ்வளவு தூரம் பிரயாணித்து வந்தோம், இவ்வளவு தூரம் பிரயாணித்து வந்து ஒன்றும் இல்லாமல் போவது அது கை சேதம் என்றதினால் தான் தூக்கினோமே தவிர தூக்கியதுக்கு பின்னால் அல்லாஹ் இந்த அளவுக்கு பரக்க செய்தான் என்பதாக சொல்கிறார்கள். மேலானவர்களே, காலங்கள் உருண்டோடி கொண்டிருக்கிறது, பரக்கத்தோடே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். 2 வருடம் கழிகிறது. அந்த காலத்தில் மேலானவர்களே, பிள்ளைகளை அழைத்து சென்றால் 2 வருடங்களுக்கு பின்னாலே ஒப்படைக்க வேண்டும், அதுதான் ஒப்பந்தமாக இருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொடுப்பதற்கு மனம் இல்லை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு தாயாரிடத்தில் ஒப்படைப்பதற்கு மனம் இல்லை. என்றாலும் கொண்டு வருகிறார்கள் ஒப்பந்தத்தை நிறைவேற்றும் என்பதற்காக. அந்த காலத்தில் மக்காவுக்கு கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய அந்த நேரம் மேலானவர்களே, ஒரு பயங்கரமான நோய் ஒன்று பரவி கொண்டிருக்கிறது. இது தான் சந்தர்ப்பம் என்று இன்னும் 2 வருடங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை தாயாரிடத்திலும் குடும்பத்திலும் பேசி அழைத்து கொண்டு போறாங்க. மேலானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹலீமா சாதியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களுடைய அந்த
பராமரிப்புல வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. காலங்கள் உருண்டோடி கொண்டிருக்கிறது. பலவிதமான பரக்கத்துக்கள், பலவிதமான நிம்மதிகள், பலவிதமான ரஹ்மத்துகளை அடைந்து கொண்டிருக்கின்றார்கள். காலம் உருண்டோடி கொண்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய 4வது வயது வருகிறது. மேலானவர்களே, பிள்ளைகளோடு சேர்ந்து விளையாடி கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருகிறார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருகிறார்கள். தங்க தட்டை கொண்டு வருகிறார்கள். ஜம்சம் நீர் கொண்டு வரப்படுகிறது. நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய உள்ளம் பிளக்கப்படுகிறது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உள்ளம் பிளக்கப்பட்டு அவர்களுடைய இதயத்தை வெளியில் எடுத்து அதில் ஒரு சில துண்டுகளை அது நீக்கிவிட்டு, மேலானவர்களே, ஒரு சில துண்டுகளை நீக்கி அங்கே சுத்தம் செய்யப்பட்டு அந்த ஜம்சம் நீரால் சுத்தம் செய்யப்பட்டு மீண்டும் அந்த உள்ளத்தை மீண்டும் வைக்கப்பட்டு தேய்க்கப்படுகிறது. விளையாடி கொண்டிருந்த பிள்ளைகள் ஓடோடி சென்று சொல்கிறார்கள், இதோ முஹம்மதை ஒரு மனிதர் வந்து கொலை செய்து விட்டார், முஹம்மது கொலை செய்யப்பட்டு விட்டார் என்பதாக சொல்லப்படுகிறது. ஓடோடி வருகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மயக்கமுற்றவர்களாக இருக்கின்றார்கள். வேளாணவர்களே, பயம் வந்துவிட்டது. இந்த பிள்ளையை பாதுகாக்க வேண்டும், அதனால் இதுக்கு பின்னால் ஏதேனும் வந்துவிட்டால் என்ற அந்த பயத்தின் காரணமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீண்டும் தன்னுடைய தாயிடத்தில் ஒப்படைக்கப்படுகின்றார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, அல்லாஹ் தஆலா மிக நீண்ட வரலாறு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய என்று பிறந்தார்களோ என்று வஃபாத்தானார்களோ முழு வாழ்க்கை வரலாறுகளையும் அல்லாஹ் தஆலா பாதுகாத்து வைத்திருக்கின்றான். மேலானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை வரலாறு அது படிப்பது கட்டாயமாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த வாழ்க்கை வரலாறுகளை படித்து என்ன எங்களுக்கு முன்மாதிரி இருந்து கொண்டிருக்கிறதோ, எதை வாழ்க்கையில் கொண்டு வர வேண்டுமோ அந்த அத்தனையும் வாழ்க்கையில் கொண்டு வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த இந்த காலம், ரசூலுல்லாஹ் இந்த உலகத்தை விட்டு மரணித்த இந்த காலம் உண்மைக்குண்மையான முஹப்பத்துள்ளவர்களாக, நபியுடைய ஹுப்புள்ளவர்களாக, நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் மீது அந்த முஹப்பத் உள்ளத்தில் உள்ளவர்களாக நாம் எங்களுடைய வாழ்க்கையை மாற்ற வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையில் என்னென்ன சுன்னாக்கள் இருந்ததோ, என்னென்ன வாழ்க்கை வழிமுறைகள் இருந்ததோ அந்த அத்துணை வாழ்க்கை வழிமுறைகளும் மேலானவர்களே எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுடைய உடம்பின் ஒரு ஆரோக்கியமாகவும் எங்களுடைய வாழ்க்கைக்குண்டான எங்களுடைய வாழ்க்கையை அது அந்தஸ்தை உயர்த்தக்கூடிய ஒரு விடயமாகவும் இருந்து கொண்டிருக்கிறது. மேலானவர்களே, நபி மீது அன்பு இருக்கிறது என்று வெறுமனே நாவின் மூலமாக பேசுவது கிடையாது, அது செயல் ரூபத்தில் நிரூபிக்கக்கூடியவர்களாக நபி அவர்கள் விட்டு சென்ற ஒவ்வொரு சுன்னாக்களையும் வாழ்க்கையில் செயல்படுத்தக்கூடியவர்களாக, ஒவ்வொரு சுன்னாக்களையும் அணுவணுவாக தேடி எங்களுடைய வாழ்க்கையில் இரண்டரை கலக்கக்கூடிய நல்லவர்களாக, வல்லவர்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னையும் உங்களையும் முழு முஸ்லிம் சமுதாயத்தையும் அல்லாஹ் தஆலா ஆக்கி வைப்பானாக.